Continued fractions related உங்களுக்கு queries இருந்ததுன்னா நீங்க பண்ண வேண்டியது description or comment box click பண்ணீங்கன்னா continued fractions ஓட link available இருக்கு. சோ அந்த லிங்கை click பண்ணி அங்க இருக்க வீடியோஸ்ல வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு பார்க்க போற வீடியோல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி fraction type கொடுத்துட்டு அத continued fractions வந்து கன்வர்ட் பண்ண சொல்லுவாங்க. சோ அது ரிலேட்டடா தான் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போறோம். சோ இதோட ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம 1 வந்து சூஸ் பண்ணனும். சோ fraction என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 13 divided by 48. So 13 என்றது numerator, 48 என்றது வந்து denominator. So இங்க கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ஸ்மே பார்த்தீங்கன்னா 1 divide by எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 divide by தான் இருக்கு. So first step நம்ம क्वेश्चन எழுதிருக்கோம் 13 divide by 48. So இதுக்கு நம்ம வந்து continued fraction convert பண்றதுக்கு 1 divide by 48 by 13. So இந்த 1 divide by 48 by 13 இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆகி கன்வெர்ட் ஆகும். இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா 13 by 48 தான் இதோட மீனிங். ஸோ அதுதான் இந்த மாதிரி நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க 1 divide by 48 by 13. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 48 by 13 வந்து டிவைட் பண்ணுங்க. 48 எதால் டிவைட் பண்ணுறீங்க 13ஆல டிவைட் பண்ணுறீங்க. ஸோ எத்தனை டைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து 39. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 9 ரிமைண்டர். ஸோ உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா அதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு தெரியும். ஸோ உங்களோட கோஷன்ட்டை இங்கே சென்டரில் எழுதிப்பீங்க. உங்களோட ரிமைண்டரை 9 டிவைட் பை 13. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 + 9 by 13. 3 + 9 by 13. இதான் வந்து 3 9 by 13 எழுதிருக்கும். ஸோ 48 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் 1 டிவைட் பை 48 by 13. 13 by 48 மறுபடியும் எழுதிடாதீங்க. இதோட ஈக்குவலன்ட் ஃபார்ம் தான் இது 1 டிவைட் பை 48 by 13. நெக்ஸ்ட் இதை வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். வை பிகாஸ் இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஸோ இம்ப்ராப்பரை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிவிஷன் பண்ணிங்க. உங்களோட கோஷன்ட் அந்த மாதிரி சென்டரில் எழுதிக்கணும். ரிமைண்டரை மேலே நியூமரேட்டராக எழுதிக்கணும். உங்களோட டிவைஸரை டினாமினேட்டர் எழுதணும். ஸோ இந்த 3 9 by 13 இது வந்து 3 + 9 by 13. ஸோ 48 by 13 இருக்கிறது என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க 3 + 9 by 13. ஸோ இதே மாதிரி ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணி கண்டினியூட் ஃப்ராக்ஷனை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராப்பராக போடணும் 1 டிவைட் பை இந்த 48 by 13 இருக்கிறது என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 3 + 9 by 13. மறுபடியும் இந்த 9 by 13 என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஃபார்ம் இந்த ஃபார்ம்ல இருந்து இந்த ஃபார்ம் எழுதணும் பாருங்க. அதே மாதிரி இது வந்து இந்த ஃபார்ம்ல இருக்கு. இப்போ இந்த ஃபார்மை கன்வெர்ட் பண்ண போறீங்க. ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க 1 டிவைட் பை 3 + இந்த 9 by 13 எப்படி எழுத போறோம் 1 by 13 by 9. இது மட்டும் என்ன ஆகும் திருப்பி வந்து ரெசிப்ரோக்கல் நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 1 டிவைட் பை 13 by 9 இது வந்து which is equal to என்னது 9 by 13. ஸோ இந்த 9 by 13 இந்த ஃபார்ம்ல எழுதிருக்கீங்க. ஸோ இந்த 48 by 13 எப்படி டிவைட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இப்போ 13 by 9 வந்து டிவைட் பண்ண போகிறீங்க. ஸோ 13யும் 9யும் டிவைட் பண்ணிங்கன்னா 1 டைம் தான் வரும். 2 டைம்ஸ் வந்து 18 போயிடும். ஸோ 1 டைம் வந்து 9. ஸோ பேலன்ஸ் வந்து 4. ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இதை மிக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1 4 by 9 அதாவது 1 + 4 by 9. ஸோ மறுபடியும் ஈக்குவல் டு இங்கே 1 இருக்கு. ஸோ 1 டிவைட் பை இங்கே 3 + ஆல்ரெடி இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக ஸ்டெப்ஸ் போட்டுகிட்டே வரணும். 3 + இங்கே வந்து 1 டிவைட் பை இருக்குது. ஸோ 1 டிவைட் பை இந்த 13 by 9 இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க 1 + 4 by 9. ஸோ இந்த 13 by 9 இருக்க இடத்துல என்ன பண்ண போகிறீங்க 1 + 4 by 9 பிகாஸ் இதை வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது அதை மிக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணோம். கன்வெர்ட் பண்ணும்போது 1 4 by 9 வந்தது. ஸோ இந்த 1 ப்ராப்பராக சென்டரில் போடணும். ஸோ 1 4 by 9 which is equivalent to 1 + 4 by 9. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த 4 by 9 இருக்குது பாருங்கள். இதையும் நம்ம மறுபடியும் எப்படி எழுத போகிறோம்னா 1 டிவைட் பை 9 by 4 கன்வெர்ட் பண்ண போகிறோம். எப்படி பாருங்கள் ஆல்ரெடி 1 டிவைட் பை இருக்கு 3 + வர இருக்கு மறுபடியும் 1 டிவைட் பை. ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக ஸ்டெப்ஸ் எழுதினா தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் 1 +. ஸோ இந்த 4 by 9 இருக்க இடத்துல 1 டிவைட் பை 9 by 4ன்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4 by 9 தான் என்ன பண்ணியிருக்கோம் 1 டிவைட் பை 9 by 4. ஸோ இது வந்து இன்வெர்ஸ் ஆகும்போது 4 by 9. ஸோ அதை தான் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கோம். பிகாஸ் நம்மளோட ஆன்சர்ஸில் இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மறுபடியும் இப்போ வந்து 9 by 4 டிவைட் பண்ணணும். ஸோ 9 by 4 டிவைட் பண்ணிங்கன்னா
2 times 8, so 1. So the answer 2 plus 1 by 4. 2 plus 1 by 4. So இந்த 9 by 4 இருக்கிறது என்ன substitute பண்ண போறீங்க? 2 plus 1 by 4. So which is equal to 1 divided by 3 plus 1 divided by 1 plus 1 divided by இந்த 9 by 4 பதிலா நம்ம என்ன பண்ண போறோம்? 2 plus 1 by 4 substitute பண்ண போறோம். So 2 plus 1 by 4 because இப்பதான் பண்ணோம் 9 by 4 வந்துட்டு 2 times 8, so 1, so 2 1 by 4 அதான் வந்து இந்த 9 by 4 இருக்க இடத்துல 2 plus 1 by 4 எழுதியிருக்கும். ஸோ இதான் வந்து உங்களோட கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஸ்டெப்ஸ் பாருங்கள் நம்ம எந்த மாதிரி பண்ணியிருக்கோம்னு சொல்லி. ஸோ ஒன்ஸ் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 divided by 3 plus தான் இருந்தது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா 3 plus 3 plus இருக்குது. பட் நம்மளோட ஆன்சரில் 3 ப்ளஸ்க்கு அப்புறம் 1 + 2 + இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 + 1 + இருக்குது. பட் நம்மளோட ஆன்சரில் 1 + 2 + இருந்துச்சு. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கும் நம்ம வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறோம். ஸோ அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டெப்ஸ் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் சால்வ் பண்ணி பார்த்தாலும் இப்போ 4 × 2 8, 8 + 1 9, 9 by 4, இந்த இடத்துல 9 by 4. ஸோ ரிவர்ஸ்லேயும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம், கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும்னு. 4 × 2 8, 8 + 1 9 by 4. ஸோ இந்த இடத்துல ப்ராப்பராக வந்திருக்கு 9 by 4. ஸ்டெப் பாருங்கள் 1 divided by 9 by 4 இருக்குது. இந்த ஸ்டெப் வந்து ரிவர்ஸ் ஆகும்போது 4 by 9 ஆகும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து ப்ராப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா 1 + 4 by 9 இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 × 9 9, 9 + 4 13 by 9. ஸோ இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்துடும் 13 by 9 வந்துடும் இந்த இடத்துல. ஸோ 1 divided by 13 by 9 இருக்கும், அந்த இடத்துல கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா ஸோ இந்த 1 divided by 13 by 9 வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா 9 by 13 வரும். ஸோ அந்த பார்ட்டும் கரெக்டு. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 × 3 + 9 by 13 பண்ணிங்கன்னா இந்த பார்ட் வரும். தென் 1 divided by 48 by 13 நீங்கள் பண்ணிங்கன்னா 13 by 48. ஸோ ரிவர்ஸ்லேயும் பண்ணி பார்க்கும்போது ப்ராப்பராக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கான டாஸ்க் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் 17 by 39 into continued fraction. ஸோ நம்ம ரிவர்ஸ்ன்னு சொன்னது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூட் ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு ப்ராப்பர் ஆர் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கேட்பாங்க. அதுதான் நம்ம வெரிஃபை பண்ணோம் ஃபைனலாக வந்துட்டு. ஸோ இங்கே வந்து ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துட்டு கண்டினியூட் ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.